குகேசன் அவர்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க எனக்கு இந்த பதவி வேணும்னு. அந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட பக்தியை செலுத்தும் பொழுது எந்த சாலோகம், எந்த சாமீபம், எந்த சாரூபம், அதாவது நம்ம பக்கத்தில் இருக்க கோயிலை வச்சுக்கினாலும் சரி, அந்த மாதிரி உங்களை அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் நினச்சி வாழ்ந்தாலும் சரி, யார் நினச்சி வாழறீங்களோ அந்த ரூபமும் அந்த உலகமும் அந்த வாழ்க்கையும் உங்களுக்கு அடுத்தது அமையும் அப்படிங்கிறது இதில் சொல்கிறது. அதை கொடுப்பார். அதற்கும் மேலாக சாய்ச்ச வேண்டுபவர்கள் முருகனே குருவாக வந்து அருள்வார். அந்த நிலைக்கு போயிட்டு மறுபடியும் திருப்பி முருகனை வேண்டினீங்கன்னா அந்த இடத்துல இருந்து முருகன் உங்களுக்கு சாய்ச்ச பதவியை வழங்குவார் அப்படின்னு இதில் கொடுக்குறாரு. அடுத்ததாக குகேசன் ஆகிய உயிரின் உள்ளான்மாவை அடைவதே பரமான்மாவை அடைவதற்கு ஆகும். இங்கே தான் முக்கியமான சப்ஜெக்ட். இப்போ நான் சொன்னேன் முதல் பாட்டினுடைய ரகசியம் இங்கே தான், ஓரெழுத்தினுடைய ரகசியம் இங்கே தான் வரும். குகேசன் ஆகிய உயிரின் உள்ளே இருக்க ஆன்மா. குகேசன் அவங்கவுங்க உயிருக்குள்ளே ஆன்மாவாக இருக்கார். நிறைய அப்படி சுற்றிட்டு வந்து சாமி எங்கே நிறுத்துறான்னு கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தகராள ரகத்தில் அவங்கவுங்க ரகசியத்தை நிறுத்துறார். அவங்கவுங்களுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. அவங்கவுங்க தகராளத்து உடலில் இருக்குது. அந்த உடலில் கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். தகராளேன்னு என்னதுன்னு சொன்னால் இந்த 5 உடம்பு இருக்குது. இந்த 5 உடம்போட 6வது உடம்பு ஒன்று வரும். இது வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இவ்வளோ தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு உடம்பு இருக்குது, அது ஹிரண்மய கோஷம்னு வரும் சாமி, தங்க உடம்பு. சரி, அது எவ்வளோ இருக்குன்னா இதுலேருந்து நீங்கள் மேலே அளவு எடுக்கணும். 6ஆன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து ஒரு 12 அங்குலம் மேலே போய் எடுக்கணும். அந்த 12 அங்குலத்துலேருந்து சென்டர் எடுக்கணும். இது மேலே 12 அங்குலம், அதுலேருந்து சென்டர் எடுக்கணும். அப்போ மையமாக வரும்போது விழாவுக்கு கீழே இந்த வந்து வயிற்றுக்கும் மேலே விழாவுக்கு கீழே இந்த இடத்துல வந்து நிற்கும். இந்த இடத்துல தான் தகராலயம். இந்த இடத்துல தான் ஆன்மா இருக்கிறது. அந்த ஆன்மா தங்கும். அதாவது இந்த ஆன்மா நான் சொன்னபடி 5 ட்ராவல் பண்ணின்னு இருக்கோம், போயின்னு வந்துன்னு இருக்கும். ஆனால் தூங்கும்போது இது ஆலயம், இது இங்கே வந்து தங்கிடும். இப்போ ரெஸ்ட் எடுத்து பெட்ரூமு இருக்கு இல்லையா, ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அப்போது எல்லா இடத்துலையும் கோயில் இருக்கும்பொழுது ஏன் எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கும், ஏன் கோயில்னு சொல்கிறோமா இல்லையா? உடம்பு ஃபுல்லாக பசு உடம்பு ஃபுல்லாக ரத்தம் இருந்தாலும் பாலுன்னு வருது மடியில் தானே. அதுபோல் ஒரு கோயில்னு ஒன்று இருக்குது. அதே போல் சுவாமின்னு ஒன்று தங்குற இடம், தூங்கும்போது தங்குற இடம் இந்த இருதயம் ஸ்தானம் அப்படின்னு கொடுப்பார். இந்த இடத்துல ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மாவில் விதைநெல் அளவு இறைவன் இருக்கிறாரு. அந்த ஓங்காரமாக இருக்கிறாரு. அந்த ஓங்காரத்தை யார் ஒருத்தர் வழிபடுகிறார்களோ அதுதான் முருகன். அந்த ஓங்காரம் தான் முருகன். அதனால தான் ஓரெழுத்து விளக்கம், ஓங்கார விளக்கம் சொல்லி முதல்ல ஒரு 2 பாட்டை படித்தேன். உங்களுக்கு அதை படித்த புக் எடுத்து படித்தேன். அது வந்து 71வது பதிகமாக முதல் மண்டலத்தில் வருது, தேர்ந்தேனே என் கண்ணியில். அதில் 73லேருந்து 82 வரைக்கும் 10 பாட்டு அந்த ஓங்காரத்தை பற்றி எழுதியிருக்கார். அந்த 10 பாட்டு நீங்கள் அதே பீரியடில் தான் இதையும் எழுதியிருக்கார். அதில் இதையும் அதை நீங்கள் ஒப்பிட்டு எடுக்கும் பொழுது இப்போ அங்கே தான் அதுக்கு குகேசன் ஆகிய உயிரின் உள்ளான்மா, குகேசன் ஆகிய உயிர் இருக்குது. உயிருக்குள்ளே 6 குற்றங்கள் இருக்கிறது. 6 குற்றங்களுக்கு கீழே ஆன்மா இறைவன் இருக்கார், ஓங்காரம் இருக்குது. அந்த ஓங்காரத்தை ஓம்ன்ட்டு அதை அடைவதே பரம ஆன்மாவை அடைவதாகும். இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னு வந்தால் தான் நான் கடைசி கிளைமேக்ஸ் ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். அதில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நினச்சிங்கன்னா அது ஏமாற போகிறீங்கன்னு அர்த்தம். அதில் ஏமாறாமல் இருக்கணுன்றதை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்றத எடுத்தேன். இப்போ இது வரைக்கும் கொடுக்குறதும் இன்னும் நிகழ்ச்சியில் நம்ம மோட்சத்துக்குரிய இடத்துக்கு இன்னும் டச் பண்ணலை. இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறீங்க. அடுத்தடுத்து வரும், வேதத்துலேருந்து விளக்கம் வரும். இப்போ இந்த வகையில் இந்த இடத்துக்கு நீங்கள் எப்போல்லாம் பார்த்துங்க, கோயில் பழ வழிபாடு, சாருவோம், சாயுச்சு, சாமிவும், பெரிய மகான் சமாதி எல்லாம் போய் எங்கே வந்திருக்கீங்க? அவங்கவுங்க உடம்பில் அவங்கவுங்க இருதய மத்தியில் உள்ளுக்குள்ளே அவங்கவுங்க உயிருக்குள்ளே இருக்கிற அவங்க ஒரு துளி நெல்மணியின் இல்லை உள்ளற ஓங்காரம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவான்மா பரமான்மா.
அதைத்தான் நீங்கள் வழிபட்டிக்கும் பொழுது அப்போ என்ன அது குகசாயிச்ச பதவி, எல்லாத்தையும் பெரிய பதவி. 4வது மோட்சங்கிறது சரியான பதவி. அங்கே தான் சாலோகம் சாலோகம் சாம்பிபம் சார்வம் அதுக்கு மேலே ஒரு பதவின்னு சொல்லும் பொழுது சாயிச்ச பதவி அங்கே வந்து நிற்குது. இப்போது அந்த இடத்துல அருவ வழிபாட அருவ குகேசனை அதுவே குகேசனின் உருவமற்ற நிலை ஆகும். அதுவே குகேசனின் உருவமற்ற நிலையாகும். அதுவே சச்சிதானந்த பெருவாழ்வு சக்கரையும் நாக்கும் போல அந்த பரமான்மாவின் மேல் ஜீவான்மாவுக்கு பிரிவு இல்லாத பேரின்ப அனுபவம். இப்போது இந்த இடத்த கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். அந்த ஆன்மாவை பற்றி நம்ம எடுக்க போகிறோம். அந்த ஆன்மா வந்து அப்படி கற்பனை தான் பண்ணணும். எல்லாமே அது இருக்குதான்னு சொல்லி கண்ணில் நீங்கள் பார்க்க முடியாது. அது அருவம். அப்போ முதல்ல சொல்லிட்டு அதுவே குகேசனின் உருவமற்ற நிலையாகும். அப்போ குகேசன் சொல்கிறாருன்னா அவர் உருவம் கிடையாது. அந்த இடத்துல உருவம் இல்லாத ஒரு குகேசனை இந்த இடத்துல நம்ம நினைக்கணும். இதை தான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன்னு சொல்கிறது இந்த வார்த்தையை தான் அருணகிரி வச்சிருக்கிறாரு. அதுவே சச்சிதானந்த பெருவாழ்வு. இங்கே ஏன் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெருவாழ்வு. அப்போ இங்கே தியானம் பண்ணுறது 5 நிமிஷம் சுவாசம் பண்ணி தான் நினச்சிட்டு வர முடியும். சர்க்கரையும் நாவும் போல் சர்க்கரை நாக்கில் சர்க்கரை வச்சிட்டோம்னா அந்த சுவை எப்படி கரைஞ்சி போதோ அதுபோல் உள்ளுக்குள்ளவே நினச்சின்னு இருக்கும் பொழுது அந்த உடம்போட ஜீவான்மாவும் அந்த உடம்புடைய பரமானும் ஒன்று கூட ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரமான்மாவின் மேல் அந்த ஜீவான்மாவுக்கு ரொம்பவும் பிரிவு இல்லாத நெருக்கமான பேரின்பு அனுபவம் இருக்குது. நெருக்கமாக சேர்ந்த எப்படி ஒரு அரவணைப்பு இருக்கும், ஒரு தாய் இப்படி ஒரு குழந்தைய அரவணைக்கிறாங்களோ அது போல் ஒரு அரவணைப்பு அந்த 2 ஆன்மாவுக்கும் இருக்கிறது. ஏன்னா பரமான்மா வெளியே இருக்குது, உள்ளம் இருக்குது. ஜீவான்மா உள்ளே மட்டும்தான் இருந்துன்னு இருக்குது. வெளியே போயிட்டால் அது போனோம். அப்போ அந்த உள்ளே இருக்கும் பொழுதே அது வந்து என்ன பண்ணும், கெட்டியாக பிடிக்கிறதுக்கு தாயை கெட்டியாக பிடிக்கிறதுக்கு அந்த குழந்தைய பக்குவப்படுறதுக்கு நினைக்கணும். வேறு ஒன்றும் இல்லை, மனதில் தியானம் பண்ணுறது தான் அது பண்ண முடியும். அப்படி நினச்சிட்டு வரணும் அப்படிங்கிறாரு. குருடன் கண்ணில் சூரிய ஒளி பட்டும் கண் பார்வை தெரியாத அனுபவம் இல்லாமல் உடலுக்கு மூலமலமான நமது மல ஆன்மாவால் மலம் ஏதும் இல்லாத பரமான்மா உடலின் உடனே சேர்ந்து இருந்தும் நமக்கு ஞான கண்ணும் ஞான அனுபவமும் இல்லை. எனவே குருடன் நிலையில் நாம் வாழ்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் கடவுள் நம்ம கூடவே உள்ளே இருக்கார். நம்ம இவ்வளோ கோயில் இவ்வளோலாம் சொல்லின்னு வந்திருக்கு, இவ்வளோ நூல்கள் இவ்வளோ அறிவு விஷயம் இவ்வளோலாம் நம்ம கேட்டு சொல்லி பார்த்து பழகி இத்தனை தீபாவளி படையில் இத்தனை பட்டாசு இத்தனை ஆடம்பரம் இத்தனை பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் குருடனாகவே பண்ணின்னு இருக்கிறோம். அப்போ குருடனுக்கு அவன் குருடனை கண்ணில் சூரியன் ஒளி பட்டாலும் கூட சூரியன் வந்தால் இரவு தெரியுமா பகல் தெரியுமா? குருடன் அவன் கண் குருடு. அவனுக்கு சூரியனும் வந்த பகலும் தெரியாது, இரவும் தெரியாது. அதுதான் அந்த வாழ்க்கை தான் அவன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். இதே போல தான் குருடன் கண்ணில் சூரிய ஒளி பட்டும் கண் பார்வை தெரியாத அனுபவம், அவனுக்கு பார்வை தெரியாது, அதனால் அவனுக்கு அனுபவம் இல்லாமல் போயிடுது. அதே போல தான் உடலுக்கு மூலமலமான, அதாவது உடலுக்கே ஆரம்பத்தில் 3 இருக்குது. ஆணவம்னு ஒன்று இருக்குது, கண்மம்னு ஒன்று இருக்குது, மாயன்னு ஒன்று இருக்குது, பதின்னு ஒன்று இருக்குது, பசுன்னு ஒன்று இருக்குது, பாசம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ன பண்ணுது, பசு கூட சேர்ந்து ஒட்டு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுது. திருடன் பிட்பாயிட்டு கொலகாரம் அந்த மாதிரி ஆளுங்க தவறான செயல்கள் செய்கிறவங்க கூட இந்த சாகவாசம் வச்சுக்குது. அதனால் நல்லவன்னு இந்த உயிருக்கு தெரியல. அதில் உள்ளவே இருந்தாலும் கூட இந்த உயிருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது தெரிவிக்கிறதுக்கு தான் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு தான். அதுக்கு அர்த்தம் என்னென்னா, இதை சொன்னால் தான் நீங்கள் அதை செய்வீங்கன்றதுக்காக தான் இதை சொல்கிறாங்க. இது கிடையாது. இதுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து வரணும். அப்போது நம்ம பக்குவப்படணும் அப்படிங்கிறது தான் இதில். அப்போ புரிஞ்சுக்கிடணும்.
இது உடனே புரிஞ்சுக்குவோம். ஒரு நாள் செய்வோம், 2 நாள் செய்வோம், விட்டுருவோம். அது மறுபடியும் திரும்ப சாகவாசம் அங்கே தான் இருக்கும். மறுபடியும் சாகவாசம் ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு தான் இந்த சஷ்டி விரதம், இந்த கிருத்திகை விரதம், இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சியில் திருப்பி போட்டு கேட்குறது, திருப்பி காலையில் பார்ப்போம், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மட்டும் வந்து கூப்பிடுவோம், உடனே போயிடுவோம். மறுபடியும் திருப்பி கொஞ்சமாக கவனம் செலுத்திக்கிட்டே வரணும். அதான் அதை மெயினாக சாமி எடுக்கிறாரு. அதில் இந்த ஆன்மாவால் மலம் ஏதும் இல்லாத பரம ஆன்மா உயிரின் உள்ளே இருந்தும் அந்த சிவபெருமானே உள்ளே இருக்கார். ஆனால் நம்மளால் அது என்னதுன்னு உணர தெரியாமல் இருக்கிறோம். அதைத்தான் நீங்கள் வந்து சாமி வலியுறுத்தி சொல்கிறாரு. நமக்கு ஞான கண் இல்லாதனால ஞான அனுபவம் இல்லை. நம்ம இன்னொரு விஷயம் என்ன, ஞான அனுபவமாக இருக்கணும். நம்ம ஞான அனுபவமும் கிடையாது. ஞானம்னா என்னதுன்னு நம்ம யாரும் சொல்லி, ஞானம்னா என்னது, அது என்னது, அனுபவம்னா என்னது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அப்போ ஞானக்கண்ணா என்னது, அப்போ நெற்றிக்கணுப்பா, நெற்றிக்கணுன்னா அது பார்க்கணும்ல உள்ளார போய், அப்போ அது எப்படி நீங்கள் பார்க்குறது, அது உணர்தல்ன்றதை அவங்க பார்க்கணும். அதுக்கு வந்து வழி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தால் அதுக்குற வழிகளும் உங்களுக்கு என் மூலமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தர முடியும். நான் படித்த நூல்கள் மூலமாக உங்களுக்கு சொல்லித்தர முடியும். குருடன் நிலையில்தான் நாம் வாழ்கிறோம். சாமி எல்லாரையும் சேர்த்து அவரையும் சேர்த்து தான் அன்றைக்கி டேட்டில் சொல்லி வச்சுருக்காரு நாம் எப்படி வாழறோம் அப்படிங்கிறத. மலமே ஆன்மாவிற்கு அத்வைதம். இது கெட்ட சாகவாசமே அத்வைதமாக இருக்குது, சேர்ந்து இருக்குது. அத்வைதன்ற ஒரு வார்த்தை இருக்குது. சேர்ந்து வாழ்தல்னு பேர். ரெண்டற்ற நிலையில் ஒன்றா கலந்து இருக்கிறாங்க. அது எப்படி கலந்துருக்காங்கன்னா, அந்த ஆணவம் கர்மம் மாயா அதோடவே கலந்துருக்காங்க. அந்த மலை நீக்கமே முக்தி. அதை எப்போ எவன் நீக்கிறானோ அது முக்தி, சத்தியம். அந்த இடத்துல ஒரு வார்த்தை போட்டு வைக்கிறாரு. மலமே ஆன்மாவுக்கு அத்வைதம், மலை நீக்கமே முக்தி, இது சத்தியம். அதனால் பரம ஆன்மாவுக்கு முக்தி கிடையாது. பரமான்மா ஆல்ரெடி முக்தி இல்லை, உள்ளதாக இருக்குது. எதுவும் கூட சேராமல் இருக்குது, அது முக்தி கிடையாது. ஆனால் நம்ம ஆன்மாவுக்கு முக்தி தேவைப்படுது. நம்ம ஆன்மா முக்தியே பெற முடியாமல் தவிச்சின்னு இருக்குது. மறுபடியும் கண்ணீர் விட்டுன்னு உட்காந்துன்னு இருக்குது இந்த உடம்பை வச்சுக்கிட்டு. அதனால் மலை நீக்கம்னா என்னது, மலம்னா என்னது அப்படின்னு நம்ம வரணும் இல்லையா. அது வந்து அடுத்ததில் வருதுன்னு பார்ப்போம். அதில் மலம்னா என்னது, மலை நீக்கம்னா என்னது அப்படின்னு ஒன்று பார்த்துங்க. மலை நீக்கம் தான் முக்தி, மலம் என்பது கர்மா அப்படின்றது இங்கே முடிக்கிறாரு. இப்போது முக்திக்கு இன்பப் பொருளாக பரம ஆன்மாவும் அதை நுகர்பவனாக பரம முத்தனும் ஆவர். முக்திக்கு இன்பப் பொருள் அப்படிங்கிறது பரம ஆன்மா. அந்த பரமான்மா எப்போ ஒரு சாப்பாடு செய்கிறோம், எல்லாம் பண்ணிட்டோம், குழம்பா வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போகலைன்னா சாப்பிட முடியாது. அந்த உப்புன்னு ஒன்று இருந்தால் தான் அது அந்த சுவையை சாப்பிட முடியும். அந்த முக்திக்கு இன்பம் அப்படின்னு வேணும்னு சொன்னோம்னா அது பரமான்மா வந்தால் தான் முக்திக்கு இன்பம். நம்ம முக்தின்னா என்னதுன்னு தெரியணும், இன்பம்னா அந்த இன்பம்னா என்னதுன்னு தெரியணும், அது பரமான்மானா என்னதுன்னு தெரியணும். அது மூணும் தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை நுகர்பவனாக நம்ம இருக்க முடியும். நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் பக்கம் நுழையலை. நம்ம இன்னொரு லைனில் போய் ட்ராகில் போய்க்கின்னு இருக்கிறோம். ஆனால் இந்த ட்ராகுக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறது தான் சாமியுடைய விருப்பம். அழிவற்ற மோக்கம் ஒன்று தான் நிலையானது. இதனை அறிதலே இந்த பிறவியில் தேர்தல் ஆகும். நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா யார் ஒருத்தர் அழிவற்ற மோட்சத்தை பெறுகிறார்களோ, அதாவது அழிவற்ற மோட்சம்ன்றது என்ன, குகசாயுச்சிய நிலை, பாம்பன் சுவாமி நிலை, சொல்லப்போனால் பாம்பன் சுவாமி நிலை, சிதம்பரம் சுவாமி நிலை, குகசாயுச்சிய நிலை யார் அடைகிறார்களோ அதுதான் நம்ம பிறந்ததுக்குரிய முழு பலன். அப்படி இல்லாதவங்கெல்லாம் ஃபெயில், பாஸ் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பயிற்சி எடுத்து வரணும். அடுத்ததாக சனற்குமாரர்களுக்கு என்னையே எல்லாம் வல்ல சர்வ சத்தியமான் என்று உணர்பவர்களுக்கும்
ஞானியும் நானும் எக்காலும் இல்லாதவர்களாக இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறார். சனற்குமாரர்களுக்கு உபதேசம் பண்ணுறார் சிவபெருமான். அப்போ என்ன முருகப்பெருமான் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னையே எல்லாம் வல்ல சர்வசக்திமான் அந்த அளவுக்கு உறுதியாக நம்பணும். முருகன் தான் எனக்கு பண்ணுவார் அப்படின்னு தீவிரத்தர பக்தராக வரணுமா. அப்படி வரும்பொழுது உணரணும். சொல்கிறது மட்டும் இல்லை, உணரணும், நம்பணும், வாழணும். அப்படி வாழ்பவர்களுக்கு எந்த ஞானியும் யாருக்கு எவ்வளோ அந்த ஞானியும் நானும் அவங்க ஞானி ஆகிடுறாங்க. அப்போ அந்த ஞானியும் நானும் எக்காலமும் நாசம் இல்லாதவர்களாக இருப்போம் முருகன் பெருமான் சொல்கிறார், சிவபெருமான் சொல்கிறார் அப்படின்னு இதில் வருது. அதனால் சனற்குமாரர்களுக்கு உபதேசத்தில் இந்த மாதிரி ஒரு வாக்கியத்தை கொடுக்குறாரு. யார் முழுசாக நம்பணும், உறுதியாக நம்பணும். அப்போ நம்பும் பொழுது அவங்க ஞானி ஆகிறாங்க. அவங்க பாம்பன் சாமி போல் ஞானி ஆகும் பொழுது அப்போ அந்த ஞானியும் முருகனும் அழிவே இல்லாத ஒரு பொருளாக வராங்க. அந்த அழிவில்லாத பொருளாக வருவது தான் நாம் பிறந்ததனுடைய பிறவியினுடைய நோக்கம். அந்த பிறவிக்கு வந்துட்டு அந்த அட்மிஷன் வாங்கிட்டு அரியர்ஸ் இல்லாமல் நம்ம மேலே ஏறணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஞானியும் சிவபெருமான் போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் பிரிவற்ற அத்துவித சம்பந்தம். ஞானியும் சிவபெருமான் போல ஜீவான்மாவும் பரமான்மாவும் பிரிவற்ற அத்துவித சம்பந்தம். இப்போ அந்த குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால் பாம்பன் சாமி குரு அவர் இறைவனும் அவரும் ஒன்றா கலந்து இருக்கார். அதை ஞானி அவர், சிவபெருமான் முருகப்பெருமான். அப்போ ஜீவான்மாவும் பரமான்மாவும் அது என்ன ஆகுது, பிரிவற்ற அத்துவிதமாக இருக்குது. ஒன்றில் ஒன்று இல்லை, அதை ஒன்றில் ஒன்று இல்லை. இதுவாகவே இருக்கும். அது நம்ம என்ன தான் சிவனாக இருந்தாலும் நம்ம அங்கே போய் முருகான் தான் பாம்பன் சாமி தான் கும்பிடுறோம். சிவனே அங்கே போய் கும்பிடலை. சிவன் தான் அனுகிரகம் பண்ணுது. ஆனால் சிவன் அனுகிரகம் பண்ணும், அது சிவன் சிவனாகவே இருக்கும், குரு குருவாகவே இருப்பார். நமக்கு அனுகிரகம் என்ன வேணுமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஒன்றில் ஒன்று இல்லை. துவிதனாக பந்தத்தின் நிலை இது தான். துவிதனாக பந்தத்தில் கொடுத்துருக்க நிலை ரெண்டு கலந்து இருக்கும், ரெண்டும் ஒன்றாக இருக்கும், ரெண்டு எப்போ வேணாலும் பிரியாமல் இருக்கும், இணை பிரியாமல் இருக்குது. அதனால் 32வது நிகழ்ச்சி படம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். 32வது நிகழ்ச்சி இந்த இப்போ இதில் நிகழ்ச்சி வந்திருக்குல்ல 32, 33, 34ன்னு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் உங்களுக்கு புரியும். அந்த ரெண்டு பாம்பும் சேர்ந்து இருக்கும், பிரியாத நிலையில் இருக்கும். ஆனால் ரெண்டு வேறு வேறு தான். இதுதான் அதாவது துவைதம்னு ஒன்று, விசிஷ்டாத்வைதம்னு ஒன்று, சுத்தாத்வைதம்னு ஒன்று வரும்பொழுது ஏகம்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஒருத்தர் வந்து பிரம்மம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு பதில் இது என்னென்னா, ஒருத்தர் ஏகான்மவாதின்னு சொல்லிட்டு போய்ட்றாங்க, ஒருத்தர் துவைதம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ரெண்டுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ரெண்டு சேராதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ரெண்டு சேரலாம்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் வேதத்தை விட்டு புறக்கணிச்சிட்டு பஞ்சராத்திரின்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. இப்போ இங்கே வந்து நீங்கள் என்னன்னா வேதத்துக்கிட்ட வந்துட்டு நாலு வகை வழிபாடு 6 வகை வழிபாடு வேறு வேறு பிரிச்சுன்னு போயிடுறாங்க. இவங்களெல்லாம் விட இது என்ன பண்ண சுத்தாத்வைதன்னு வரும்பொழுது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம் எல்லாம் பிரம்மம்னு சொல்லிட்டு போகும் பொழுது அப்போது ஒன்று இல்லைன்னு ஆகிடுது. ஒன்று இல்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இதுவும் வாழ்ந்து இருக்குது, இதுவும் வாழ்ந்துன்னு இருக்குது, ரெண்டும் இருக்குது. இது அதனுடைய சாயலில் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்றது. பாம்பன் சாமிங்கிற பெயரில் இது பண்ணிகிட்ருக்கோம், பரம் என்கிற பேரில் அது பண்ணும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதுக்கு தகுந்த பலன் தரும். நீ முருகனை நினச்சி பலன் கேட்டாலும் முருகன் அங்கே பலன் தரும், சிவனை நினச்சி கேட்டாலும் சிவன் பலன் தரும். உங்களுக்கு வேண்டிய வேறு எந்த தேவதை நினச்சிட்டு வந்தாலும் அந்த தேவதை அந்த பலன் தரும். அந்த இடத்துல சக்தி, அந்த ஒரு எனர்ஜி பவர் அங்கே இருக்குது. அந்த ஞானியோட ஆன்மாவில் ஒரு பெரிய எனர்ஜி பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபார் மாதிரி இருக்குது. அங்கே நீங்கள் வந்து எப்படி வேணுனாலும் உங்களுக்கு விருப்பமான மனதில் அந்த தேவதையை நினச்சிட்டு அங்கே வந்து நீ கேட்டிங்கனாலும் அது இச்சிக்கும் பொழுது அது உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் ரெண்டற்ற நிலையில் ரெண்டுமே இருக்குது அப்படிங்கிறதுனா இதில் சொல்லப்படுறார். ஒன்று இல்லைன்னு ஏகம்னு முடிப்பாங்க ஏகான்மவாதிகள்.
அப்படின்னு சொல்லி சாமி காலத்துக்கு முன்னாடிலாம் வாழ்ந்து இன்றைக்கும் அப்படி இருக்கிறாங்க. ஏகான்மவாதிகள் எல்லாம் பிரம்மம் 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 நார்த்துலலாம் அது மாதிரி இருந்துன்னு இருக்கிறாங்க. அந்த ஏகான்மவாதிகள்னு சொல்லக்கூடாது. இது வந்து அதில் துவைதமும் கிடையாது, இது அத்வைதம். இது வந்து அதுவும் இருக்குது இதுவும் இருக்குது, அதே பலனை இதுவும் அந்த பெரும்பொழுது தருகிறது. அது அப்படிங்கிறது அது சீனியாரிட்டி முதல், இது ரெண்டாவது வந்திருக்கு, அவ்வளோதானே தவிர மற்ற ரெண்டும் சமமே அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுறது. ஞானியும் சிவபெருமான் போலவே ஜீவான்மாவாகவும் பரமான்மாவாகவும் பிரிவற்ற அத்வைத நிலையில் சம்பந்தப்பட்டு ஒன்றில் ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லாமல் ரெண்டும் இதில் அது இல்லை அதில் இது இல்லை, ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துருக்குது. அந்த வகையில் துவிதனாக பந்தத்தில் உள்ள நிலையில் இப்போ சொல்லக்கூடிய 4 எபிசோடில் 32, 33, 34, 35 வருது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தினுடைய உருவ நிலையில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அந்த ரெண்டற்ற நிலையில் 2 அற்ற நிலை இதுதான் இதில் சொல்லப்படுறது. இதுதான் சுத்தாத்வைத கொள்கை. அதனால் சுத்தாத்வைத கொள்கையை தான் உயர்ந்த மோட்ச கொள்கையாக பாமன் சுவாமி கொடுக்குறாரு. அதாவது வினையை இறைவன் தொடமாட்டான். உள்ளுக்குள்ளவே ஜீவான்மா பரமான்மா இருந்தாலும் வினையை இறைவன் தொடமாட்டான். எந்த ஒரு வினைக்கும் இறைவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. இறைவனையும் வினை தொடாது. வினை தொட்டால் எரிஞ்சிட்டு பஸ்மமாயிடும். அதில் வினையை இறைவன் தொடமாட்டான், இறைவனை வினை தொடாது. அப்படி எப்படி இருக்கு பாருங்க. அப்போது 3 குணங்களும் 6 குற்றங்களும் இறைவனிடம் இல்லை. காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரம் 6 குற்றங்கள் இறைவன்கிட்ட கிடையாது. ஆணவம், கண்மம், பாயை, இது 3 குணங்களும் அவன்கிட்ட கிடையாது. அதுக்கப்புறம் குணங்கிறது அது வராது. குணங்கிறது என்னதுன்னா ராஜச குணம், தாமச குணம், சாத்விக குணம்னு உயிர்கிறது. அது வந்து அது கிடையாது. அதுக்கு 8 குணங்கள் இருக்குது. இறைவனுக்கு 8 குணங்கள். தாளை வணங்காத்தான் தலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு எழுதியிருப்பார் திருவள்ளுவர். 8 குணங்கள் இறைவனுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த மற்ற ஆன்மாக்களுக்கெல்லாம், பசு என்கிற ஆன்மாக்களுக்கு 3 குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்களை பற்றி நான் அந்த பதிகம் வரும்போது, ஓங்காரத்தில் வரும்போது அது எப்படி உயிர் வருதுன்னு சாமி எழுதுவார். உயிர் முதல்ல எப்படி வருதுன்னு எழுதுவார். 9 உயிர் முதல்ல 3 தான் இருக்கும். ராஜச உயிர், தாமச குணம், சாத்விக குணம். 3 குணத்தில் தான் மொத்தமே உயிர்கள் தோன்றுகிறது. ராஜசம் 3ஆ பிரியம். ராஜசம் 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 தாமசம் சாத்விகம், ராஜசம் சாத்விகம் தாமசம், இப்படி 3ஆ வரும். அப்படி 9 வரும். 3 3 9 வரும். அந்த 9 வந்து 50 50 வரும். 9 9 50 50 வகை. அப்போ 450 வகை இருக்குது. உயிர் வந்து 450 வகைகளில் வருது அப்படின்னு சொல்லி சாமி கொடுக்குறாரு. அநேகமாக திருப்பாவில் 91 மேலே, 92க்கு மேலே இல்லை, 93 மேலே படிங்க. ஒரு நேரம் நினைக்கிறேன். அதுக்கு மேலே படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்தீங்கன்னா அர்த்தங்களை படித்தாலே போதும். திருப்பார் 2ல் அர்த்தங்களை படித்தாலே போதும். அதில் பார்த்திங்கன்னா உயிர் எப்படி வருதுன்னு கொடுப்பார். அந்த உயிர் தோன்றுகிற ரகசியங்களை எடுக்கும் பொழுது ராஜசம் குணம் அது வந்து என்ன, ராஜசம்னு ஒரு குணம், தாமசம்னு ஒரு குணம், சாத்விகன்னு ஒரு குணம். நம்மளுடைய குணம் இருக்கு இல்லைங்களா, அது குணங்கள் வந்து 3 விதமான குணங்கள் இருக்குது. அந்த 3 விதங்களும் கலக்கும் பொழுது ஒன்றோட ஒன்று மிக்சர் ஆகும் பொழுது 9 குணமாகுது. 9 குணமும் 50 வகையாகுது. அந்த 50 வகை, அதாவது 450 குணங்கள். 450 குணங்களில் அப்படி வரும்பொழுது அப்படி வந்துன்னே இருக்காங்க. உயிர்கள் பெற்று உடல்களாகி அப்படி வந்துன்னு வராங்க. அதுதான் முதல் உயிர் அங்கேருந்து தான் வருது அப்படின்னு காட்டுவார். அது எப்படி நீங்கள் குறைக்கலான்னு பொழுது உணவு கொள்கையில் குறைக்கலான்னுவார். உணவு வந்து நீங்கள் அந்த ராஜச உணவுக்கும் காரசாரமாக சாப்பிடுவாங்க, கொஞ்சம் ஜீவராசிகளாக சாப்பிடுவாங்க. சத்திரிய குணத்தில் வருவாங்க. மூர்க்க குணம் முரட்ட குணத்தில் இருப்பாங்க. தாமச குணத்தில் அடிமைகளாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னு ஏதாவது நேரத்தை காலத்தை கட்டி பிறந்தது தெரியாமல் வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அப்போது ராஜச குணமும் பலன் பெறலை, தாமச குணம் பெறலை. அப்போ சாத்விக குணம் என்ன பண்ணுது, எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு கரெக்டாக அந்த வேலைக்கு போயின்னு இருக்குது.
அந்த சாத்விய குணம்ன்றது அவங்களுடைய உணவுகள் வந்து அந்த மாதிரி உணவுகளாக இருக்கும். தாமச உணவுன்றது இந்த மீந்து போனது பழசு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. அது ஒரு அவங்கள்ட்ட சுவை வேறு மாதிரியாக இருக்கும், இவங்கள்ட்ட சுவை வேறு மாதிரி இருக்கும். சுவை தான் அதில் மீன்ஸ் நான் இந்த 6 சுவையில் எந்த சுவை எடுக்கிறாங்களோ அது தான். அதில் உப்பை குறைச்சிட்டாலே சுவை எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். சாமி அந்த டெக்னிக் தான் பயன்படுத்துகிறாரு. இந்த 3 குணங்களும் இந்த 6 குற்றங்களும் இறைவனிடம் கிடையாது, நமக்கு அது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த 9லும் இறைவன் விலகியே இருக்கிறார். இந்த 9த்துலேயும் இறைவன் இல்லவே இல்லை, சுத்தமாக விலகி போய்ட்டார் அவர். அதனால தான் அவர் இறைவனை உள்ளே இருக்கார். அவர் நம்ம உள்ளே இருந்தும் அதிலெல்லாம் மனத்தை வச்சுட்டு விளையாடின்னு இருக்கோம், எதோ கேட்டுன்னு இருக்கோம், ஏதோ வந்துன்னு இருக்குது. இதுக்கப்புறமா எல்லா பொருள்களிலும் ஒன்றில் ஒன்று இராது என்றால் பொருள் இல்லை. கண்ணில் தென்படும் பொருட்கள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஆதாரமாக இருக்கிறது. எல்லா பொருளும் இப்போ இங்கே வச்சுருக்கோம்னா எல்லாமே இதுக்கு ஒரு டேபிள் வேணும். சரி, இந்த டேபிளுக்கு ஒரு வீடு தரை வேணும், தரைக்கு கீழே வீடு வேணும். ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு பொருள் தனியாக நிற்காது. ஒன்றில் ஒன்று எல்லாத்துக்குமே ஆதாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அந்த வகையில் ஆதாரம் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது. அந்த வகையில் அசித்தாகிய காரியம் காரணம் அனைத்திற்கும் ஆதாரம் திருவருளே. அசித்துன்னு சொல்லக்கூடிய இந்த பொருள்கள் எல்லாத்துக்கும் காரியம் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அசித்துன்றது இந்த அசையாத பொருட்கள், ஜடம். அந்த ஜடமான பொருள்களுக்கும் யார் காரியம் யார் காரணம் சொன்னால் அதுக்கு ஆதாரமாக இருக்குது யாருன்னா திருவருள் தான். இப்போ அதாவது இந்த எப்படின்னு சொன்னோம்னா, இப்போது சூரியன் அசித்து, அதுக்கு அறிவு கிடையாது. சந்திரன் அசித்து, நட்சத்திரம் அசித்து, பூமி அசித்து, இதெல்லாம் அசித்துன்னு சொல்கிறதுன்னா ஜடம், அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் அது பாட்டு எங்கெங்கேயோ தொங்கின்னு இருக்குது. இதெல்லாம் எது ஆதாரம்? யார்? இறைவன் தான் ஆதாரமாக இருக்கார். இத்தனை 7 உலகம் கீழே சொல்கிறாங்க, மேலே 7 உலகம் சொல்கிறாங்க, இன்னும் ராக்கெட் விட்டுருக்காங்க, செவ்வாய் மண்டலம் போகிறேன், சந்திர மண்டலம் போகிறேன்றாங்க. அப்போ அங்கெல்லாம் போய் யார் தாங்கின்னு இருக்காங்க? ஆதாரமாக லேசான சன்னமான காற்றில் இருக்கிற அந்த இறைவன் தான் அவ்வளோ தூரத்தையும் தாங்கின்னு இருக்குது. அப்படிங்கிறதுக்கு உதாரணத்துக்கு அதை நான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் தாங்கும் சக்தி அப்படிங்கிறது இறைவன் அப்படிங்கிறதான். அசித்தாகிய காரியம் அசித்தாகிய காரணம் அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது திருவருள், இறைவனுடைய திருவருள். அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுன்னு வந்தால் தான் நான் பின்னாடி வேதத்தை எடுக்க முடியும். அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி ரிவைஸ் பண்ணி கவனித்தா தான் பின்னாடி வேறு இதுக்கு +2க்கு போகணும் இல்லையா? நம்ம 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கிறோம் இப்போ. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதை கவனிச்சிங்கன்னா இப்போ அடுத்த ஸ்டெப்பு வரும்.